ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் உனக்கு எதிராகவே நடந்திருக்கிறது. அதாவது நீ ஒரு விஷயம் நினைப்பாய், இந்த ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நீ நினைப்பாய். ஆனால் அது அப்படியே எதிராக வேறொரு மாதிரியாக நடந்திருக்கும். இதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீ பார்த்த விஷயங்கள். இந்த மாதிரியான விஷயத்திலிருந்து தான் தப்பிக்க வேண்டும், நமக்கென்று ஒரு வாழ்க்கையில் ஒரு இன்பம் கிடைக்க வேண்டும், எல்லாரும் நம்மளை பார்த்து மதிக்கும் அளவுக்கு ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைக்கிறாய். சொல்லப்போனால் உன்னுடைய வாழ்க்கையில் மதிப்பு உனக்கு பணம் இருந்த பொழுது இருந்தது, பணம் இல்லாத பொழுது மதிப்பு இல்லை. அதுதான் உனக்கு முக்கியமான ஒரு விஷயமே. பணம் இருந்தது, அப்பொழுது உன்னை எல்லோரும் மதித்தார்கள். ஆனால் இப்பொழுது உன்னை யாரும் மதிப்பது கிடையாது. அப்பொழுது நீ ஒரே ஒரு விஷயத்தை பற்றி யோசித்த, பணம் இருந்தால்தான் இங்கு மதிப்பார்கள், பணம் இல்லை என்றால் இங்கு யாரும் மதிக்கப் போவது இல்லை என்று முடிவெடுத்து நீ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மனதில் முடிவெடுத்தாய். எப்படியாவது நாம் ஜெயிக்க வேண்டும், வாழ்க்கையில் ஜெயித்து அவர்கள் போல இல்லாமல் வாழ்க்கையில் நாம் எல்லோரையும் மதிக்க வேண்டும், எல்லோருடைய மனதையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ உன்னுடைய வாழ்க்கையில் முடிவெடுத்தது. உன்னுடைய வாழ்க்கையை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும். உனக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, உன்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தால் உனக்கு மிக சந்தோஷமாக இருக்கும் என்பது அனைத்துமே எனக்கு நன்றாக தெரிந்த ஒன்றுதான். புரிகிறதா? உன்னுடைய வாழ்க்கையை பற்றியெல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம். எனக்கு நீ எடுத்து சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. நீ எப்பொழுது என்னிடம் சரணாகதி அடைந்து விட்டாயோ அப்பொழுதே நீ முடிவு செய்திருக்க வேண்டும், இது நம்முடைய வாழ்க்கை அல்ல, சாயுடைய வாழ்க்கை. சாயும் நம் கூட ஒரு நிழலாக இருக்கிறார், நம் குடும்பத்தில் ஒருவராக இருக்கிறார் என்பதை முடிவு செய்திருக்க வேண்டும். நாளைய நாள் மிக மிக முக்கியமான நாள், உனக்கான நாள் என்பதை வைத்துக்கொள். இந்த இரவில் நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அது எவ்வளவு பெரிய இன்பமாக இருக்கும். நீ ஒரு விஷயம் நடக்கப் போகிறது, ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் செய்ய போகிறேன் என்று இரவு நேரத்தில் நான் சொல்லும் வாக்கிலே மறுநாள் ஏதோ ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது என்றுதான் அர்த்தம். அதே போல நாளைய நாள் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பங்கள் ஏற்படும் நாள். தங்கமே, பயப்படாதே. ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் உடனடியாக என்ன திருப்பம் என்பதை அப்படி யோசித்து உட்கார்ந்து விடுகிறார். நானே சொல்கிறேன், எந்த ஒரு கெட்ட திருப்பமும் கிடையவே கிடையாது. நல்ல திருப்பங்கள் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது. அதுவும் நாளை நிச்சயமாக நீ இந்த ஒரு பொருளை பார்த்துவிட்டு எந்திரித்தாள் என்றால் நிச்சயமாக சத்தியமாக உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் இருக்கும். கண்டிப்பாக அதில் எந்த ஒரு சந்தேகமோ எந்த ஒரு குழப்பமோ தேவையல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கும். அதற்கு முன்பு நீ இந்த விஷயத்தை பார்த்துவிட்டு நீ எந்திரித்தால், நான் சொல்கிறேன், அதை பார்த்துவிட்டு நீ எந்திரிக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் அது இன்னும் அதிகமான சந்தோஷத்தை தான் கொடுக்கும். வாழ்க்கையில் எல்லோருக்கும் இப்பொழுது தேவைப்படும் ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால் பணம். பணத்தால் மட்டும்தான் இங்கு அனைத்தும் நிறைந்திருக்கிறது. ஒருவனை மதிக்க வேண்டும் என்றாலும், ஒருவனை மதிக்க கூடாது என்றாலும், ஒருவன் ஒரு நபருடைய வீட்டிற்கு போனாலும், அவன் அங்கே மதிக்கப்பட்டாலும் மதிக்கப்படாவிட்டாலும் அதற்கு முக்கியமான காரணம் என்னவாக இருக்கிறது என்றால் பணம் மட்டும்தான். பணம் இருப்பவனை வீட்டுக்கு வா வா என்று அழைப்பது, அவனுடைய வீட்டுக்கு தானாக ஓடுவது. அதுவே பணம் இல்லாத இடத்தில் அவன் வரும் பொழுது அது தத்ரியமோ என்று நினைப்பது, அவனுடைய பேச்சை குறைத்து கொள்வது. இப்படித்தான் இருக்கிறது. இது உன்னுடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஒரு விஷயம்தான். சில சமயம் நீயே பார்த்து அதிர்ச்சியாக இருந்திருக்கிறாய். என்னவென்றால், பணம் இருக்கும் பொழுது நம்முடைய வீட்டுக்கு வருவார்கள், நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும் கலந்து கொள்வார்கள். ஆனால் பணம் இப்பொழுது நம் கையில் இல்லை என்று தெரிந்தவுடன் வீட்டுக்கு வருவதை நிறுத்தி விட்டார்கள். நம்மை பேசினால் கூட அலட்சியம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில் அவர்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கமாக இருந்தார்கள். பணம் இல்லை என்றவுடன் அடுத்த நிமிஷமே எங்கு போனார்கள் என்று தெரியவில்லை என்று. சரிதான், எல்லாமே நீ சொல்வது சரிதான். எல்லாரும் உன்னுடைய பணத்தை சுற்றி இருந்தார்கள், உன்னுடைய சொத்துக்களை சுற்றி இருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னென்ன செய்கிறாய் என்பதை அப்படியே பார்த்து அவர்களுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டு இருந்தார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் சிறு சறுக்கல் வந்தது. அந்த சறுக்கலினால் தான் உன் வாழ்க்கையில் இருக்கும் எல்லா பணங்களும் உன்னை விட்டு போனது. அது எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு இவளிடம் இனிமேல் பேசினால் சரிப்பட்டு வராது என்று ஒதுங்கிவிட்டார்கள்.
புரிந்து கொள். இது எல்லாமே நீ புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம்தான். ஏனென்றால் எல்லாரையும் நம்பினாய். ஒரு வெளியில் சென்றால் கூட யாரையும் செலவு செய்ய விடாமல் நீயே எல்லா செலவையும் தூக்கி வைத்து கொண்டு செய்தாய். இப்பொழுது உன்னுடைய வீட்டுக்கு வருவதும் பிடிக்கவில்லை, அவர்கள் நீ வீட்டுக்கு போனாலும் அவர்களுக்கு பிடிக்கவில்லை. அந்த மாதிரியான நிலைமைக்கு அவர்கள் வந்து விட்டார்கள். தங்கமே, உன்னால் உயர்ந்தவர்கள் கூட இப்பொழுது உன்னை பார்த்தவுடன் எதற்கு இவள் வருகிறாள் என்பதையே நினைக்கிறார்கள். ஒரு நபர் வீட்டுக்கு நீ போகும் பொழுது வாசலில் காலடி எடுத்து வைத்தால் கூட எதற்கு, என்ன இப்பொழுது இவர்கள் வருகிறார்கள் என்பதை தான் எல்லோரும் இங்கு நினைக்கிறார்கள். அதுவும் முக்கியமாக உன்னிடம் வாங்கி கொண்டு உன்னாலேயே வளர்ந்தவர்கள் நினைப்பதுதான் மிக வருத்தமான ஒரு விஷயம். செய்யும் பொழுது நீ லக்ஷ்மி மாறி இருந்தாய், ஆனால் இப்பொழுது நீ லக்ஷ்மி மாறி இல்லாமல் போய்விட்டாய். தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ பண செல்வங்கள் வைத்திருக்கும் பொழுது சொல்வது என்ன தெரியுமா? அப்பா, எவ்வளவு பணம், இந்த லக்ஷ்மியே பார்த்த மாதிரி இருக்கிறது, அவ்வளவு நிறைந்த பணத்தை நீ வைத்திருக்கிறாய் என்று சொல்லி சொல்லி உன்னிடம் பேசி பேசி நிறைய பணங்களை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் பார், இப்பொழுது உன்னிடம் என்ன இருக்கிறது என்பதற்காக அவர்கள் உன்னை கேவலமாக பார்க்கிறார்கள். அவ்வளவுதான் வித்தியாசம். இருந்தால் வருவார்கள், இல்லை என்றால் போய்விடுவார்கள். இதுதான் வித்தியாசம். இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னிடம் இருக்கும் அனைத்து பணத்தையுமே நான் பெற்றுக்கொண்டேன். உன்னுடைய பணமும் சரி, உன்னுடைய நகையும் சரி, எங்கும் போகவில்லை, என்னிடம் மட்டும்தான் இருக்கிறது. நிச்சயமாக இந்த சாய் உன்னுடைய வாழ்க்கையில் நாளையிலிருந்து உன் மிகப்பெரிய ஒரு அத்தியாயத்தை உருவாக்கப் போகிறேன். அந்த அத்தியாயத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் என்ற ஒரு வார்த்தையே இல்லை. அதை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய அடுத்த கட்ட அத்தியாயத்தில் கஷ்டம் என்ற ஒரு வார்த்தையே இல்லை. அதில் அதிகமாக நிரப்பப்பட்டு இருக்கிறது வார்த்தைகள் என்ன தெரியுமா? சந்தோஷம், சந்தோஷம், சகல ஐஸ்வர்யங்கள், சீக்கு பின்னி இல்லாத வார்த்தைகள் மட்டும்தான் அதில் அதிகமாக உன்னுடைய தலையில் எழுதப்பட்டு உள்ளது. உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உனக்கு அதிகமாக எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம். ஏன் இப்பொழுது கூட இவர்களெல்லாம் ஏமாந்து விட்டோம் என்று நினைக்காமல் நிறைய பேருக்கு உதவி செய்ய வேண்டும், வாழ்க்கையில் நாமும் நிச்சயமாக முன்னேற வேண்டும் என்ற ஒரு எண்ணம். உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை தந்த ஒரு இடம் எது தெரியுமா? உன்னிடமே பெற்றுக்கொண்டு உன்னாலேயே வளர்ந்துவிட்டு இப்பொழுது உன்னை யாரென்று கேட்காமல் பார்ப்பதுதான், சில செய்யும் விஷயங்கள் தான் உன்னை அதிகமாகவே கஷ்டப்படுத்துகிறது. என்னுடைய அழகான தங்கமே, நீ பட்ட கஷ்டத்திற்கு எல்லாம் மருந்தாக நான் இனி இருப்பேன். நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் நானே உனக்கு நேரடியாக வந்து மருந்துகளையும் போடுவேன். எந்த ஒரு நிலையிலும் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். நீ நாளை எழுந்திருக்கும் பொழுது அந்த லக்ஷ்மி குபேரனுடைய படத்தை பார்த்துவிட்டு எந்திரி. அதாவது கண் விழிக்கும் பொழுது லக்ஷ்மி குபேரருடைய படத்தை நீ நாளை காலை பார்த்துவிட்டு எந்திரி. நிச்சயமாக உனக்கு செல்வங்கள் ஆனது வர ஆரம்பிக்கும். நான் தரும் செல்வங்களை விட இன்னும் அதிகமான பணங்களும் சேர்த்து உனக்கு வர ஆரம்பிக்கும். புரிகிறதா? நான் என்ன சொல்கிறேன் என்று புரிகிறதா தங்கமே? சொன்னபடியே நடந்து கொள், நல்லதே நடக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.